நமது அண்டை நாடான வங்கதேசத்தில் 2024 ஏற்பட்ட வன்முறையால் ஷேக் ஹசீனா ஆட்சியை இழந்து இந்தியாவில் தஞ்சமடைந்தார். முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு அமைந்த பின் சிறுபான்மையினரான இந்துக்கள் மீது கொடூர தாக்குதல்கள் நடத்தப்பட்டன, சொத்துகள் சேதப்படுத்தப்பட்டன. தற்போது அங்கு ஆட்சி மாற்றம் வந்துள்ள நிலையில் இந்துக்களுக்கு எதிரான வன்முறைகள் நடக்கவில்லை. இந்நிலையில் குருஷ்குல் ஒன்றியத்தில் உள்ள காளி கோயில் பூசாரி 40 வயதான நயன் சாது மரத்தில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சில நாட்களுக்கு முன்பு மாயமான இவர் சடலமாக மீட்கப்பட்டார், கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என வங்கதேச சிறுபான்மை கவுன்சில் தெரிவித்துள்ளது. பிரேத பரிசோதனை அறிக்கை வராமல் எதுவும் சொல்ல முடியாது என்கிறது போலீஸ். ஏப்ரல் 19ஆம் தேதி அடையாளம் தெரியாத 2 பேர் நயன் சாதுவை அழைத்துச் சென்றதாக உள்ளூர் மக்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். 2026 ஜனவரி 1 முதல் மார்ச் 31 வரையிலான காலகட்டத்தில் வங்கதேசத்தில் 133 மத கலவரங்கள் நடந்துள்ளதாக சிறுபான்மை கவுன்சில் தெரிவித்துள்ளது.